மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மார்க் 11, 23. நம்ம இத்தனை தடவை வாசிட்டோம். அதை ஒவ்வொரு தடவை துவங்கும் போதும் இதில் தான் துவங்குறோம். ரொம்ப முக்கியம் பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரியணும். இயேசு விசுவாசத்தை குறித்து போதித்த ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ரொம்ப நிறைய காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, எத்தனை தடவை சொல்கிறத பற்றி, உங்கள் வாயினுடைய வார்த்தையை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கு. உங்கள் சேயிங், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன வசனத்தில் 3 தடவை உங்களுடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்குது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. ஒரு தடவையாச்சா? ஒரு தடவை வருது. தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தன் இருதயத்தில் தான் சொன்னபடியே நடக்கும் என்று, மறுபடியும் சொல்கிறத பற்றி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லி சொன்னபடியேன்னு 3 தடவை ஒரே வசனத்தில் வருது. விசுவாசன்ற வார்த்தை ஒரு தடவை தான் வருது, ஆனால் சொல்கிறத பற்றி 3 தடவை வருது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன், ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசித்து வெறும் விசுவாசத்தை போதாது, அதை வாயினாலே கட்டவிழ்க்க வேண்டும். விசுவாசம் வாயில் நம்ம பேசுகிற வரைக்கும் அந்த விசுவாசம் போய் நமக்காக வேலை செய்ய முடியாது. விசுவாசம் ஒரு வேலைக்காரனை போலன்னு சொன்னேன். அது நமக்காக வேலை செய்யுது. அந்த 100 அதிபதி சொல்கிறான் இல்லையா இயேசுகிட்ட, இயேசு அவனுடைய வேலைக்காரனை சோமாக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வரேன்ட்டார். போயிட்டு இருக்க வழியில் அவன் சொல்கிறான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட வர வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் அங்கே தூரத்தில் இருக்கிறவன் அவன் சோமாயிடுவான். இயேசுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இவன் புறஜாதியான இருந்துக்கிட்டு, ஒரு ரோம போர்ச்சேவனாக இருந்துக்கிட்டு, இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லாத விசுவாசம் இவனுக்கு இருக்குதே. அப்படியே சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் மக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்ட்டாரு. ஏன்? அவனுடைய விசுவாசத்தில் என்ன பெருசாக இருந்தது? என்ன பெருசாக இருந்தால் அந்த வார்த்தை, இவர் வாயிலேருந்து வார்த்தை வந்தால் அது எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதாக இருக்குதுன்னு அவன் புரிஞ்சு வைத்திருந்தான். இங்கே வார்த்தையை பேசினார்னா எங்கேயோ இருக்கிற அவனுடைய வேலைக்காரன் சோமாவான்றான். அப்போ வார்த்தை மைல்கள் தூரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. மைல்கள்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாது. அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியது, எந்த தூரத்தை காட்டிலும் பெரியது. தூரங்கள்லாம் ஒன்றுமில்லை. இங்கே வார்த்தையை சொன்னால் 10,000 மைல் தூரத்தில் அதே நேரத்தில் அந்த வார்த்தை வேலை செய்ய முடியும். ஏனென்றால் வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது, தூரத்தையெல்லாம் கடந்தது. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையினால தான் எல்லாமே உண்டானது. இருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை பில்லியன் மைல் தொலைவு உள்ள அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டது என்பதை பாருங்கள். எப்படி உண்டாயிருக்குது. ஒரு வார்த்தை அவ்வளோத்தையும் உண்டாக்குனது. அந்த மனுஷன் அதை அவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுருக்கான் பாருங்கள். அவருக்கு ஆச்சரியம், எங்கள் ஆளுங்க மத்தியிலே இவ்வளோ விசுவாசிக்கிற ஆள் இல்லையன்ட்டார். இவன் ஒரு ரோம போர்ச்சவனுக்கு ஜீவனுள்ள தேவன் அறியாத ஒரு மனுஷன், அவனுக்கு இவ்வளோ தெரியுதுன்றார். ஏன் அவன் சொல்கிறான், ஒருத்தனை வான்னு சொன்னால் அவன் வர்றான், போன்னு சொன்னால் ஒருத்தன் போகிறான். ஏன்னா நான் ஒரு அதிகாரி, எனக்கு தெரியுன்றான். சொன்னது செய்கிறாங்க. அதுபோல தான் நம்முடைய வார்த்தை. அவன் சொல்கிறான், நீர் போன்னு சொன்னால் அந்த வியாதி போயிடும், நீர் இதை செய்யின்னு சொன்னால் நடக்கும் வேலை. ஏன்னு சொன்னால் உங்களுடைய வாயின் வார்த்தையெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால். அப்போ வார்த்தை பாருங்கள், ஒரு வேலைக்காரனை வேலை வாங்குறதுக்கு வார்த்தை தேவைப்படுது. அதுபோல் விசுவாசம் என்கிற வேலைக்காரனை, விசுவாசம் ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்குது, அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் அவசியப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எதை விசுவாசித்து அதை சொல்லுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் இப்படி தான் நடக்குது பாருங்கள் வாழ்க்கையில். நம்ம எதை விசுவாசித்து அதை சொல்கிறோமோ அதுதான் நடக்கிறது. அப்போ நல்ல காரியங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். சில சொல்லிட்டுருக்காங்க, எனக்கு எப்போவுமே தாங்க பஞ்சம் தாங்க, எனக்கு எப்போவுமே பத்தலைங்க, எனக்கு எப்போவுமே கைக்கும் வாய்க்கும் தாங்க, எனக்கு எப்போவுமே வாழ்க்கை ஒரு இழுபறியாக தான் இருக்குது. இதுதான் பேசுகிறாங்க. இது பேசுகிறதுனால அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. ஏன்னா அதை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் எப்போவுமே தாழ்ச்சி அடைவதில்லை, எப்பொழுதுமே குறைவுபடுவதில்லை, எப்பொழுதுமே நான் பஞ்சத்தில் அகப்படுவதில்லை, எப்பொழுதுமே எனக்கு எந்த குறைவும் கிடையாது அப்படின்னு வாயை திறந்து பேசி பாருங்கள். இல்லைங்க அப்படி இல்லைங்களே அப்படின்றாங்க நிறைய பேர். அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் பேச சொல்கிறேன். அப்படி இருக்கிறீங்கன்றதுனால இல்லை, அப்படி மாறணுங்கிறதுக்காக தான் அப்படி பேச வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் அப்படி தான் அது நடக்கிறது. அப்போ வார்த்தையில் எப்படி பேசுகிறோன்னு கவனிக்க வேண்டும். எப்போவுமே நான் ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கவனிக்கணும். எதையாவது ஒன்று பேசக்கூடாது. எப்போவுமே கஷ்டந்தாங்க அப்படி பேசக்கூடாது. எப்போவுமே நான் நல்லா இருப்பேன்,
கர்த்தருக்குள்ள நான் நன்றாக இருப்பேன். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே மாதிரி என்னுடையது அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை உங்களுடையதாக்குறீங்கன்னு. சிலர் சொல்கிறாங்க, இந்த என் பிளட் ப்ரெஷர் இருக்குதுங்களே, இது என்னைக்கு உங்களுதாச்சு? இது ஏன் பைபிள் எழுதியிருக்கா உங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு? உங்கள் பிளட் ப்ரெஷர் இல்லை, அது பிளட் ப்ரெஷர். அது ஏன் டயபெட்டிஸ் இருக்குதுங்களே, உங்கள் டயபெட்டிஸ் இல்லை, அது டயபெட்டிஸ். அது உங்களுது ஆக்கிடாதீங்க. இந்த நோய்கள்லாம் பாருங்கள், இது அத்துமீறி நுழைஞ்ச திருட மாதிரி. நுழைஞ்ச உடனே கழுத்தில் கையை கொடுத்து முதல்ல வெளியேற்றுற வேலையிலே இருக்கணும். தினந்தோறும் அந்த மூடில் தான் இருக்கணும். நம்ம பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கணும் ஒழிய, உள்ளே வந்த திருடனை சோஃபாவில் உட்கார வச்சு நலம் விசாரிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க, அப்புறம் சௌக்கியமாக, திடீர்னு எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? யாராவது பேசுவாங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். திருடனை தான் நடத்தணும். திருடனை எந்திரி, 2 உதவி கொடுத்து வெளியே கிளம்பு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எங்கே கட்டி போட்டு போலீஸை போட்டு கூப்பிட்டு ஒப்படைக்கணும். அந்த மாதிரி வேலையில் இறங்கணும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இது என்னுடைய பற்றாக்குறை, என்னுடைய நோய், என்னுடைய இது ஏன் பிரச்சனை இப்படின்னு தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார் எல்லாத்தையும். உங்கள் மேலே அதுக்கு உரிமை கிடையாது. அத்துமீறி நுழைஞ்ச ஒன்று. இட்ஸ் என்க்ரோச்சர். அந்த என்க்ரோச்சரை நீங்கள் வெரைட்டி ஆகணுமே ஒழிய, இதை வச்சுக்கிட்டு இது என்னதுன்னு அப்போ உங்களுது ஆகிடும். அது உங்களுடைய நிறைய பேருக்கு அப்படி தான் ஆகிடுச்சு பாருங்கள். சிலருக்கு பாருங்கள், இந்த அலர்ஜிஸ் எல்லாம் இருக்குது. சிலருக்கு நாய் ஒத்துக்காது இல்லையா, அதான் அலர்ஜின்றோம். சிலருக்கு பூனை ஒத்துக்காது, சிலருக்கு ஆளுகளே ஒத்துக்காது. அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? காற்று ஒத்துக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ஜி உள்ள ஆளுங்களை நான் பார்த்துருக்கிறேன். சிலரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன பெருமை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள்லாம் பரவாயில்ல, எங்கே வேணால் போய் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவ். இன்னும் நம்மகிட்ட நம்ம குறை இருக்கிற மாதிரியும், இவர் ரொம்ப ஸ்பெஷல் மாதிரியும், இவர் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப வசந்தவர் மாதிரியும், நம்மக்கிட்ட ஏதோ சரியில்லைன்ற மாதிரியும், நீங்கள்லாம் எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு நான் ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவ், எனக்கு இது ஒத்து வராது அப்படின்றாங்க. நான் சொல்லுகிறேன் கேளுங்க, நம்முடையதாக்கி கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் நம்முடையது ஆக்கி கொள்ள கூடாது. அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுங்க, அது இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அந்த இருக்கிறத போக்குறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இருக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவாளி தேவையில்லை. இருக்கிறத யார் வேணால் சொல்லிடலாம். வேறு விதமாக வாழ்க்கையை செட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதையே ஓதிட்டு இருக்கிறத பற்றி சொல்லிடல. இருக்கிறதா சொல்கிறது பெரிய ஞானியாக நினச்சிட்டு இருக்காங்க சிலர். கிடையாது. அது இருக்கிறதா சொல்கிறதுக்கு பெரிய ஆள் தேவையில்லை. என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்பதை செட் பண்ணுறதுக்கு தான் ஆள் தேவைப்படுகிறது. இருக்கீங்களா? அப்போ வேதவசனம் சொல்லுது. போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? நாவு முழு சரீரத்தையும் அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கிறது. சரீரத்தை எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தை. நாக்குக்கு இந்த சரீரத்தின் மேல் அதிகாரம் இருக்குது. சரீரத்தையே அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் எப்படி பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்முடைய வார்த்தைகள்னால நாம் இந்த வியாதிக்கு ஓனர் ஆகிடக்கூடாது. இந்த வார்த்தையினால் தரித்திரத்துக்கு ஓனர் ஆகிடக்கூடாது. இந்த வார்த்தையினால் பிரச்சனையை கட்டிக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, தரித்திரம் பிடிச்சிருச்சுன்றாங்க. தரித்திரம் ஒன்று இவங்கள பிடிக்கல. தரித்திரத்துக்குன்னா 2 கை 2 காலாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இவங்க தான் போய் தரித்திரத்தை பிடிச்சாங்க. எப்படி பிடிச்சாங்க? பேசி தான் பிடிச்சாங்க. தரித்திரம் எப்படி பிடிக்கும் இவங்கள? அது ஒன்றும் அப்படி பெரிய ஒரு சக்தி கிடையாது. இவங்க தான் போய் அதை பிடிச்சாங்க. அதை எண்ணுனாங்க, அதை பேசுனாங்க, அதை யோசிச்சாங்க, அதையே மேன்மை பாராட்டினாங்க. அதனால பிடிச்சிக்கிச்சு. இவங்க அதை பிடிக்க போய் அது இவங்கள பிடிச்சிக்கிச்சு நல்லா. இப்போ அதை உதறி எரிய வேண்டும். இருக்கீங்களா? திருப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், அதை மேற்கோள் காட்டுகிறார். எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. எந்த விசுவாசத்தின் ஆவியை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்களுக்கெல்லாம் இருந்தது பாருங்க விசுவாச ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவி. தாவீதுக்கு இருந்து பாருங்க அந்த விசுவாசத்தின் ஆவி. கோலியாத்தை பார்த்து உன்னை தலையை சீவி ஆகாயத்து பறவை கொடுப்பேன்னா அந்த விசுவாசத்தின் ஆவி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி. நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ விசுவாச ஜீவியம்னா என்ன?
எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை மட்டும் பேச வேண்டும். அந்த வசனத்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் எனக்கே கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் விளங்குச்சு. ஆரம்ப காலத்தில் எனக்கு சில காரியங்கள்லாம் இது உதிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும் தான் பேசுகிறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எம்மாத்திரையா, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அற்பன், நீங்கள் அதையா விசுவாசிக்கிறீங்க? என்ன இல்லை பிரதர், ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன். சும்மா ஏன் சொல்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசிங்க. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். அப்போ அதை விசுவாசிக்கிறீங்களா? இல்லை பிரதர், ஒரு இதுக்கு சொன்னேன். அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க? சும்மா அதுக்கு இதுக்குன்னெலாம் சொல்லக்கூடாது. எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை மட்டும் தான் பேசணும். இதுதான் பிரின்சிபல். ஃபெய்த் பிரின்சிபல்னால் இதுதான். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கலாம் பேசக்கூடாது. சும்மா பேசுகிறேன் இல்லை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தால் மட்டுமே பேச வேணுமோ ஒழிய சும்மா பேச கூடாது. இதுதான் விசுவாச ஜீவியம். அப்போ வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பேசுனாருன்னா சொல்லுங்கள், இதுதான் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், போச்சு, எல்லாம் குடி முழுவ போகுது அப்படின்னாலும் சொல்லுங்கள், இதுதான் விசுவாசிக்கிறேன். அப்போ சொல்ல, இல்லை ஒரு வார்த்தைக்கு வந்துருச்சு இது வாயில். நாம் எல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணால் தான் அந்த உணர்வு நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஏனென்றால் நம்முடைய வார்த்தையை லேசானதை நினைக்கக்கூடாது. நான் ஏதோ சொல்லிட்டேன், தவறி வந்துருச்சாக்கும், நான் உண்மையாக மீன் பண்ணல. ஒருத்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு தெரியும் பிரதர் நான் என்ன மீன் பண்ணேன்னு. அது கர்த்தருக்கு தெரிஞ்சு அது பிடிக்காம தானே என்னை வச்சு பிரசங்கம் நடத்திட்டு இருக்கிறாருங்க. அப்போ கர்த்தருக்கு தெரியும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு தெரியும், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா நீங்கள் சொல்கிறது? நல்லா கவனிக்கணும். சகிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு. உங்கள் ஜீவியத்தை மாற்ற வேண்டும், உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. ஆனால் கொண்டு போக விட மாட்டேங்கிறீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் பேசுகிறதே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதை மாற்றினா தான் வாழ்க்கை மாற முடியும். அப்போ பாருங்கள், அப்போ பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் யாக்கோபு 1, 2, 3 அதிகாரம்லாம் பார்த்தோம் இல்லையா? 1 அதிகாரத்தில் எப்படி சொல்லுது? நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமில்லை, அதன்படி செய்கிறவர்னு ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ கையை காலை வச்சு என்னத்தையும் செய்யணும் போல இருக்குன்னு. கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்தையே பார்த்தீங்கன்னா வார்த்தையை பற்றி பேசுது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை பற்றி பேசுது. 1 அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை சொல்கிறேன். கேட்கிறவர்களாக மட்டும் இல்லை, செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்துருவோம். 1 அதிகாரத்தில் பாருங்கள், 23ஆம் வசனம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்புறம் அதை கொஞ்சம் விளக்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அந்த அடுத்த 2 வசனம் அதனுடைய விளக்கம் அவ்வளோதான். 26ஆம் வசனம் பாருங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, செய்கிறவர்களாயும் இருங்கள்னு சொன்னால் ஏதோ கையை காலை வச்சு ஒன்று செய்கிறது கிடையாது. செய்கிறவர்னா எதை கேட்டீங்களோ, வசனத்தை கேட்டீங்கல்ல, அதன்படி பேசுகிறது தான் பிரதானமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று. Your primary action, the foremost action of faith is speaking according to what you heard. நீங்கள் கேட்ட வண்ணமாக அப்படியே பேசுவது இல்லையா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் இல்லையா? அப்போ எதை கேட்டீங்களோ அதன்படி பேச வேண்டும். அதுதான் செய்கிறது. தேவன் பாருங்கள், சிருஷ்டிப்பில் என்ன பண்ணார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதுக்கப்புறம் கார்பெண்டரை கூப்பிட்டு பிளம்பரை கூப்பிட்டுனாரா? வேற ஒன்றும் பண்ணல, கையை காலை வச்சு ஒன்றும் பண்ணல. பாருங்க, பேசினார், அவ்வளோதான். வெளிச்சம் உண்டாக்குறதுனார், வேற ஒன்றுமே செய்யலை. கையை காலை வச்சு ஒன்றும் செய்யலை, பேசுறதை மட்டும் செய்தார். சிலர் பேசுறது ஒரு செய்கையா, சொல்றத ஒரு செய்கையா நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? சொல்றது ஒரு செய்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்தை அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே சொல்றதுனால தான் உண்டாக்குனார். நான் சொல்லுகிறது ஒரு செய்கை, செய்கையை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது சொல்றது. அப்ப சொல்றதை சரி பண்ண வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை நாம் சரி பண்ண வேண்டும்.